வணக்க மக்களே. நடிகர் கார்த்தி காதலித்த நடிகையா இவங்க அப்படின்னு பலரும் கேட்குறாங்களாம். ஏன்னா பிரபலம் ஒருத்தர் அந்த ரகசியத்தை போட்டு உடச்சிருக்கிறாராம். அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் கார்த்தி காதலித்த நடிகை இவரானு மிகப்பெரிய அளவில் எல்லோருமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் கார்த்தி நடிகர் சிவகுமாரின் இரண்டாவது மகன் சிவகுமார் பார்த்த உறவுக்கார பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு 2 பிள்ளைகளுக்கு அப்பாவாகி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வராரு. நடிப்பில் நல்ல அறிமுகத்தை பெற்ற நடிகர் கார்த்திக்கு தொடர்ந்து நடித்த பல படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துச்சு. அதிலும் குறிப்பாக கைதி, கொம்பன், தோழா, பையா, நான் மகான் அல்ல, சர்தார், தீரன் அதிகாரம், கடைக்குட்டி சிங்கம் போன்ற படங்கள் நடித்து நடிகர் மத்தியில் மாஸ் காட்டினார். ஆனால் அவரது 25வது படமான ஜப்பான் படம் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப் ஆச்சு. இதற்கும் அந்த படத்தை குக்கு, ஜோக்கர் போன்ற மிகச்சிறந்த படங்களை இயக்கிய ராஜமுருகன் தான் டைரக்ட் செய்திருந்தார். அதே வேளையில் இந்த படத்தில் ஹீரோ கார்த்தி குறுக்கீடு அதிகமாக இருந்ததும் அடிக்கடி கதையில் அவரை மாற்றங்கள் செய்ததும் தான் படம் மிக மோசமாக தோல்வி அடைய காரணம் அப்படின்னு அந்த படத்தில் நடித்த பவா செல்லத்துறை சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. நடிகர் கார்த்தி பையா, தோழா படங்களில் கார்த்திக்கு ஜோடியாக நடித்தவர் தான் நடிகை தமன்னா. இப்போது பாலிவுட்டில் மிகப்பெரிய முக்கிய நாயகியாக தமன்னா இருந்து நடித்து வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக கவர்ச்சியில் ரொம்பவே உரித்து விட்ட கோழி போல் அங்கே தாராளமாக கவர்ச்சி காட்டி இந்தி பட உலகை கலக்கிட்டுருக்காங்க. சமீபத்தில் ஜெயில படத்தில் அவர் ஆடிய காவாலா பாட்டுக்கான வைப் இன்னும் அதிரடியாக இருந்துச்சு. இந்த நிலையில் கார்த்தி தமன்னா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வெளியே இருப்பது மிகப்பெரிய ரசிகர்களுக்கு ஆச்சரியப்படுத்திருக்கு. இது குறித்து பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கார். நடிகர் கார்த்தி நடிகர் சிவகுமார் 2வது மகன் சிவகுமார் பார்த்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அதோடு கார்த்தி அவர்கள் தன்னுடன் பையா, தோழா பல படங்கள் நடித்த தமன்னாவுக்கு பார்த்தோன்னா காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமன்னா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ சிவகுமார் கார்த்தியை கூப்பிட்டு, உனக்கு வீட்டில் பெண் பார்த்துட்டு இருக்கு, பெண் பார்த்தாச்சு, கொஞ்சம் பொறுமையாரு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் காதலித்த தமன்னாவை கைவிட்டுட்டு அப்பா அம்மா பார்த்த சொந்தக்கார பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் கார்த்தி. இப்போது அவர் நல்ல குடும்ப தலைவனாக வாழ்ந்து வராரு அப்படின்னு பைல்வான் அவர்கள் பார்த்தோன்னா அந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் கார்த்தி காதலித்த நடிகை தமன்னா தானா அப்படின்ற மாதிரி எல்லோருமே பார்த்திங்கன்னா இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ரகசியத்தை போட்டு வச்சிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். ஜோதிகா தான் வேணும் அப்படின்னு சூர்யா சொன்னது போல் தமன்னா தான் வேண்டும் அப்படின்னு கார்த்தி அடம் பிடிக்கவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.